கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 68ஆம் சங்கீதம் 9ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். நீங்க இளைத்து போனீங்களா? 6ஆவது வசனத்தில் இது சொல்றார். சங்கடத்துல கஷ்டப்பட்டீங்களா? காயப்பட்டீங்களா? சோர்ந்து போனீங்களா? உங்களை கர்த்தர் திடப்படுத்துகிறார், தூக்கி விட வருகிறார். 6ஆவது வசனத்தில் சொல்ல பாருங்க. இதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும்னா 5ஆவது வசனத்தில் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் உங்களுக்கு தகப்பனாக உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். 6ஆவது வசனத்தில் தனிமையான ஒரு வீடு வாசல், வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை. வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். திக்கு தெரியாத காட்டுல யாருமே இல்லை, எங்களுக்கு யாருமே இல்லை, எங்க அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவு இல்லை, நான் தனிமைப்படுத்தி இருக்கேன், அயல் நாட்டில் இருக்கேன், வேற நாட்டில் இருக்கிறேன். வேற நாட்டில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறார். தகப்பனாக தாயாக ஆண்டவரே இருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன். துரோகிகளை, வறண்ட, உங்களை கஷ்டப்படுத்துறவன், உங்களை பாடுபடுத்துறவன், உங்களுக்கு தீங்கு செய்கிறவனை வறண்ட நிலத்துல கொண்டு போய் அப்படி வறட்டி எடுத்துருவார். கவலையே படாதுங்க. இவ்வளவு அழகான தேவன் உங்களுக்காக முன் செல்லுகிற கர்த்தர். நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன் சென்று அவாந்தர வெளியே நடந்து வருகையில் ஆண்டவர் உங்க முன்னால் நடந்து வரும்போது பூமி கூட அதிரும். கவலைப்படாதுங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னால போகிறார். கர்த்தர் தாமே உங்க கூட வருகிறார். அவர் உங்களை விட்டு விலகல, கைவிடல. நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், இது திகைத்து போய் வேண்டாம், கவலையப்படாதுங்க. உங்களுக்கு சம்பூர்ண மழை, பரிபூர்ண மழை உங்க வீட்டுல இல்லைன்னு ஒண்ணு இல்லை. எல்லாமே இருக்கும். சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மனமகிழ்ச்சி இருக்கும். குறைவற்ற வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வை கர்த்தர் வருகிற நாள்ல உங்களுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பார். தகப்பனே, சம்பூர்ண மழையை பொழிய பண்ணி, தேவ வல்லமை விளங்க பண்ணி இரக்கம் செய்ய வேண்டும். நல்ல பிதாவே, ஆமென்.